என்னது? பிரம்மச்சுவடி பூலோகத்தில் விழுந்து விட்டதா? பிரபு. சித்திரகுப்தா, இந்த விஷயம் பிரம்மதேவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதான் பிரபு பயமாக இருக்கிறது. சுவாமி, தூம் தாத்தா, தவறு என்னுடையதல்ல, சித்திரகுப்தன் தான் காரணம். தவறு யார் செய்தாலும் சரி, தண்டனையை 2 பேரும் அனுபவிக்க வேண்டும். இன்னும் 30 நாட்களுக்குள் பிரம்மச்சோடி இங்கு வந்தாக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் இருவருக்கும் மேலோகத்தில் இருக்க தகுதி இல்லை. சுவாமி, 30 நாட்கள் நீங்கள் கெடு கொடுத்திருக்கிறீர்கள், ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இப்பொழுதே என் திவ்ய திருஷ்டியால் பிரம்மச்சூடியை கண்டுபிடிக்கிறேன். எப்போது பிரம்மச்சோடி உங்களை விட்டு போனதோ அப்போதே உங்கள் திவ்ய திருஷ்டியும் உங்களை விட்டு போய்விட்டது. அப்படியானால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பூலோகம் சென்று மானிடர்களோடு மானிடர்களாக கலந்து பிரம்மச்சோடியை கண்டுபிடியுங்கள். சுவாமி, சாதாரண மானிடர்களில் பிரம்மச்சோடி கிடைத்தால் ஏகப்பட்ட தில்லு முள்ளுகளும் நொல்லுகளும் நடந்துவிடும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த கவலையை நீங்கள் படுகிறீர்களா? ஏமா தும் தாத்தா, எந்த மானிடன் கையில் அந்த புத்தகம் கிடைக்கிறதோ அவனுடைய லாப நஷ்டம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும், மற்றவரும் எதுவும் தெரியாது. அப்படியானால் விட்டு விடுங்கள், எனக்கு ஏன் தொல்லை கொடுக்கிறீர்கள்? ஏமா, என்ன நீ தனியாக பேசுகிறாய்? இல்லையே, நாம் 3 பேரும் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். உடனே நீங்கள் பூலோகம் செல்ல வேண்டும். தும் தாத்தா. அவருக்கு என்ன? வந்தார், சொன்னார், மறைந்து விட்டார். பூலோகம் நாம் எப்படி செல்வது சித்திரகுப்தா? அங்கே திருட்டுகள் ஜாஸ்தியாக நடக்கிறது. இவ்வளவு ஆபரணங்களை போட்டுக் கொண்டு நான் எப்படி போவேன்? கவலை வேண்டாம் பிரபு, அங்கே அடகு கடையில் நிறைய இருக்கிறது. அங்கே அடகு வைத்து விடலாம் என்று சொல்கிறாயா? ஆம் பிரபு. தூம் தாத்தா. நாம் பூலோகத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எப்படி தெரிகிறது? கெட்ட நாட்டம் அடிக்கின்றது. பிரபு, நீண்ட கொடி போகிறது, அது என்ன? அதுவா, மாநிலர்கள் ஓய்வு நேரத்தில் அதில் தான் ஊஞ்சல் ஆடுவார்கள். பிரபு, எனக்கும் ஊஞ்சல் ஆடும் போல் தோணுகிறது. ஆடிவிட்டு வா, நான் காத்திருக்கிறேன். தெருக்கூத்துல தண்ணி அடிச்ச போதும் தெரியலையா? என்ன இது பார்க்கணும்? எங்கயா இருந்தவங்க வீட்டுல சொல்லிட்டு வண்டியா? பிரபு, யார்? சித்திரகுப்தனா? என்ன எறும்பு போல் தெரிகிறாய்? பிரபு, இவ்வளவு உயரத்தில் இருந்தால் பிரம்மச்சோடி கண்டுபிடிக்க முடியாது. மானிடர் உருவத்துக்கு வாருங்கள், வாருங்கள். கோபி சக்சஸ். என்னடா பரீட்சையில பாஸ் பண்ண மாதிரி பேப்பர் தூக்கிட்டு ஓடி வர? என்னது? நீ வாங்கின லாட்டரி சீட்ல உனக்கு 75 lakhs 75 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. நீ நிறைய போய் சொல்லுவியே, உண்மையை சொல்லு. நம்ம நம்பருக்கு தான் விழுந்திருக்கா? சத்தியமா இத பாரு. ஆமா, அந்த புத்தகத்துல போட்டிருந்த மாதிரியே நம்ம இப்ப லட்சாதிபதி ஆயிட்டோம். கோடீஸ்வரன் நாட்டுக்கு என்ன வழின்னு அதுல பாத்துருவோமா? அதுல இருந்து ஏடா கூடமா போட்டுக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு இருக்காதா? சமி 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 அண்டா காக்கசம் அவ்வளோ காக்கும். இன்னைக்கு நடக்க போற குதிரை பந்தயத்துல 382824 இந்த நம்பருக்கு ஜாக்பாட் பரிசு விழ போதுன்னு போட்டிருக்கு. வாங்குற அளவுக்கு தேவையான பணம் வந்துருச்சுல்ல? அதுக்கு மேலேயே வந்துருச்சே. அப்ப சொர்ணா பேலஸ் இன்னும் 1 வாரத்துக்குள்ள பேசி முடிச்சிடலாமே? வாங்கிடலாம். அதுல போய் அம்மா உட்கார வைக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அம்மா, இவ்வளவு பணம் வந்துருச்சே, உன்னை கீதா காதலிப்பாளா? கீதா என்ன, அவன் அம்மா, அவங்க பெரியம்மா, அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி எல்லாருமே காதலிப்பாங்க. சித்திரகுப்தா, நடந்து நடந்து கால் வலிக்கிறது, தொண்டை காய்ந்து போய்விட்டது, என்னமோ போல இருக்கிறது. பிரபு, மானிடர் போல் பேசுறீங்களே. அடே சீரா கூடா, இப்பொழுது நாம் பூலோகத்தில் இருக்கிறோம், மானிடர்கள் போல் தான் பேச வேண்டும். அப்ப திரும்பி போற எண்ணமே இல்லையா? அங்க போய் என்ன கிழிக்க போற? ஐயோ, எனக்கு வயிற்றை குழப்புகிறதே. அதுக்கு பேர் தான் பசி. பசித்தால் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட இங்க ஏதாவது கிடைக்குமா? பசி வந்தால் அமிர்தம் சாப்பிட வேண்டும். அமிர்தம் இங்கே கிடைக்குமா இல்லை அங்கே கிடைக்குமா? பிரபு, அங்கே வாருங்கள், வாருங்கள். சித்திரகுப்தா, பிரபு, மானிடர்கள் எதையோ ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வா, நாமும் போய் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம், வாருங்கள்.
குட் மார்னிங் சார். தூம் தாத்தா. டிராமால இருந்து ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு. டேய் நரனே, ஏடா கூடமாக பேசினால் உன்னை எடுத்து விழுங்கி விடுவேன். பிரபு அமைதி அமைதி. ஏ மானிடா, எங்களுக்கு அது வேண்டும். அதுவா? அது வந்து அவங்களோடது, தரமாட்டாங்க. டேய் மனிதா, அது மாதிரி வேறு கொண்டு வா. சொல்றீர்கள் போ. போ. அதோம் தாத்தா. பிரபு பிரமாதம், சாப்பிடுங்கள். சீனா குணா, மேல் லோகத்திலே தேவர்கள் கடையுவார்களே அமிர்தம், அதை விட சுவையாக இருக்கிறது. ஆம் பிரபு, தூள் டக்கர். அது என்னது டூல் டக்கர்? பூலோகத்தில் இப்படித்தான் பேசுகிறார்கள். இடையில இடையில விடுவேன், கண்டுக்கிறாதீங்க. அப்படியா? ஜவ்வாலக்கடி கிரிகிரி, லாலாப்பேட்டை வடகரி. இது என்ன? இதுவும் பூலோக பேச்சு தான், இடையிலே பேசுவேன், கண்டுகொள்ளாது. இது என்ன குத்தி குத்தி சாப்பிடுவது? வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம், பசி அடங்கி விட்டது. இந்தாங்க பில்லு. பில்னா? வாய் துடைப்பதற்கு போல இருக்கிறது. வாங்கிக்கொள். இது பில்லியா? சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்கணும். பணமா? அப்படின்னா என்னன்னு காட்டுறேன், இங்கே இருக்க. பிரபு பணம் பணம்னு ஏதோ சொல்றான். இங்க என்ன தின்ன கட்டிக்கு வாங்க, வா ஓடிடலாம். அப்படியா? சீக்கிரம் ஓடி விடுவோம். ஓடுங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு காசு கேட்டா இல்லைங்கிறாங்க. ஓடுங்கய்யா, புரியையா, போங்கய்யா. ஓடுங்க. சித்திரகுப்தா, எனக்கு மட்டுமே இப்படி மூச்சு வாங்குகிறது. எத்தனை பேர் மூச்சு நீங்க வாங்கியிருப்பீங்க? அந்த பாவம் தான். சொல்லு பேசாதடா. ஏன்டா சிரிக்கிற? இல்லை, என்னையும் தங்களையும் மானிடர் துரத்துவோன் கனவு கண்டனே, அது பழித்தாய் விட்டது. ஹை கனவு பலித்தது, ஹை ஹை கனவு பலித்தது, ஹை கனவு பலித்தது. வரார்கள். எவன்டா புறம்போக்கு? ஏண்டா எங்க வண்டி தான் கிடைச்சதா? தாவுக்கு ராக்கிங்களா? சித்திரகுப்தா, தாவுக்கு ராக்கி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாரையும் சாகடிப்பது தாங்கள் தானே, அதான் சாவுகிறாங்க என்று போகிறார். தோம் தாத்தா, எங்களை உங்கள் வாகனத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் எங்களை துரத்துகிறார்கள். இல்லங்கப்பா, இவங்களை ஏன் துரத்திட்டு வரீங்க? ஐஸ்கிரீம் பார்லரே காலி பண்ணிட்டு பணம் கொடுக்காம ஓடியாந்துட்டாங்க. சாப்பிடுவதற்கு அமிர்தம் போல் இருக்கிறது என்று ஆசைப்பட்டு கேட்டோம், கொடுத்தார்கள். பிறகு ஒரு சீட்டை கொடுத்து விட்டு புரியாத பாசையில் பணம் கிணம் என்று ஏதோ கேட்கிறார்கள். அதான் ஓடி வந்து விட்டோம். எவ்வளவு தரணும்? 500 ரூபா சார். குண்டுச்சி கொடுத்து அனுப்பு. ஆமா, நீங்க எல்லாம் எங்க ஏதாவது நகைக்கடை விளம்பரத்துல இருந்து பாதியிலேயே ஓடி வந்துட்டீங்களா? அதில்லை மானிடனே. மானிடனா? அப்ப நீங்க எல்லாம் என்ன? இவர் யமதர்மராஜா, நான் சித்திரகுப்தன். ஆஹா. ஒரு தெய்வ காரியத்துக்காக பூலோகத்துல டேரா போட்டிருக்கோம். சித்திரகுப்தா, யாருக்கிட்ட நான் கதை விடுறீங்க? அவர் யமதர்மராஜாவா, இவர் சித்திரகுப்தரா? எருமாடிங்கடா. பிரபு, இவனுக்கு 2 கொம்பு வைத்து விட்டால் உங்க வாகனம் மாதிரியே இருப்பான். அவன் மண்டையிலே கொம்பை வைத்து விடு. பூலோகத்தில் நான் உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். ஐயோ, தீனி போட்டு கட்டுப்படி ஆகாதே. அப்படின்னா அவனை துரத்துறா. நகை விளம்பரம் இங்க கீழ்பாக்கத்திலையா? தெரிந்தோ தெரியாமலோ எங்களுக்கு உதவி செய்து விட்டீர்கள். சுக்கி பவா. குண்டுசி, அம்மாக்கு அப்படி ஆகும் அந்த புத்தகத்துல இருந்து படிச்ச உடனே உயிரை போச்சு தருமா? நல்ல வேலை ஒண்ணும் ஆகல. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அது மட்டும் ஏன் நடக்கல? எப்படியோ அம்மாக்கு ஒண்ணும் ஆகல, அவங்க உயிரோட இருக்காங்க, அது போது நமக்கு. இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கு வெளியே தெரியக்கூடாது. என்ன பிரம்மச்சோடியை பத்தி பிரம்மனே வந்து கேட்டாலும் சரி, நான் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பேன். பிரம்மாதண்டா. பிரபு, இந்த உலகம் முழுக்க சுற்றினாலும் பிரம்மச்சோடி கிடைக்கவே கிடைக்காது. அங்கே ரம்பா ஊர்வசி இவங்கெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு. அதனால இங்க செட்டில் ஆகல. பிரபு, ஏன்னா குண்டூசி, இந்த 2 லூசுகள் இந்த டிரெஸ்களை மாத்தவே மாட்டானுங்களா? டேய் சீனா குரா, உனக்கு இந்த ஊர் பிடித்து விட்டது, உணவு பிடித்து விட்டது, உறக்கம் பிடித்து விட்டது. நான் யமன்டா. ஒவ்வொரு மனுஷனும் வேர்வை ஒழுக கிட்ட வந்து நிக்கிறானுங்க. நாத்த தாங்க முடியல. நான் யமலோகத்துக்கு போய் யம தண்ணியில குளிச்சா தாண்டா சரியா வரும். பக்கும் பக்கும். தூம் தாத்தா. தூம் தாதாவா? எந்த ஊர் தாத்தா அவரு? ஏகோ ஏகோ. எங்க பாஷையில நீ நல்லா இருந்து அர்த்தம். ஏய், உடைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாஷையை செட்டப் பண்ணிட்டு அலையறீங்களா? இந்த எருமை சும்மா இருக்க மாட்டேங்குதே. ஏகோ. யமதர்மராஜா, வலி தாங்க முடியலப்பா. என் உயிரை எடுத்துரு. ஏப்பா, இத்தனை பேருக்கு முன்னால இந்த ஒருத்த குத்திட்டு ஓடுறா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களே.
பாக்குறமேன்னு சந்தோஷப்படுங்க. இதுல நாங்க தலையிட்டா கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாது. எங்களுக்கு வேற வேலை இல்ல. ஆளை விடுங்க. உன்னை யாரா புடிச்சு வச்சிருக்கா பொக்கவாயா? போடா. பிரபு வலியால் துடிக்கிறான். உங்க பாசக்கரை வீசி அவன் உயிரை எடுத்துருங்க. சித்திரகுப்தா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? நீ துளைத்தாயே பிரம்மச்சுவடி. அதில் தான் யார் உயிரை எப்பொழுது எடுப்பது கணக்கு இருக்கிறது. அது கைக்கு கிடைக்கும் வரையில் யார் உயிரையும் நான் எடுக்க முடியாது. பிரபு, மக்கள் தொகை பெருகொண்டே போகுமே. பெருகட்டும் பெருகட்டும், பெருகிக் கொண்டே போகட்டும். ஒரே நாள்ல ஆத்திர பேரை காப்புன்னு வாக்கிட்டு போயிடுறேன். எப்படி பிரபு ஒரே நாள்ல வலிப்பீங்க? சித்திரகுப்தா, நான் யமன்டா. புயலை விடுவேன், மழையை விடுவேன், பூகம்பத்தை விடுவேன். அதிலும் தாகாவிட்டால் எயிட்ஸை விடுவேன், நைன்ஸை விடுவேன், டென்த்தை விடுவேன், செவன்த்தை விடுவேன். அதிலும் தாகாவிட்டால் ஒரே அடியாக 1000 விடுவேன். நாம நினைச்ச மாதிரி இவனுங்க கிறுக்கனுங்க இல்ல. உண்மையிலேயே யமன் சித்திரகுப்தன். இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க. யமன் மேல இருந்த பயமே போயிடுச்சுடா. அதை பத்தி நமக்கு என்ன கவலை? அவங்க பேசுனது கவனிச்சியா? அந்த பிரம்மச்சுவடி கிடைக்கிற வரைக்கும் இவனுங்க யமன் உயிரையும் எடுக்க முடியாது. அதனால தான் அம்மாவையும் ஒண்ணும் பண்ண முடியல. கரெக்ட். அதனால இனிமே இவனுக்கு யார் உயிரையும் எடுக்க முடியாத போய் பண்ணிடணும். எப்படி? அந்த புத்தகம் கிடைச்சா தானே இவங்க எதையும் பண்ண முடியும். அது கிடைக்காமலே இவங்க மெட்ராஸ்ல லோன்னு அலைய விட்டா என்னடா சொல்ற? பண்ற பாரு. ஜில் ரோஜாமணி, ரிச்சி பாத்திப்பா. டிராமா புக் பண்ணணும்னு போன் பண்ணது நீங்களா? ஆமா. சீச்சி அவுட்டாதா? ரோஜா, நீ நடிக்க போறது ஸ்டேஜ்ல இல்ல. என்ன சார் நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. நம்ம ஊர்ல யமன் சித்திரகுப்த வேஷத்துல 2 பேர் தெரியுறாங்க. அவங்களோட தான் நடிக்க போறேன். ஏன் அவங்களும் நாடக கோஷ்டியா? ஆமா ஆமா. அதுல இந்த யம வேஷக்காரனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப இஷ்டம். அத அவனுக்கு நிறைய வாங்கி கொடுத்து அவன் உன் வலையில சிக்க வச்சு 1 மாசத்துக்கு உன்னை அடிமையாக்கிக்கோ. ஏன் அவங்களை பைத்தியமாக்க போறீங்களா? அவங்க மெட்ராஸுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிக்க வந்திருக்காங்க. அதை கண்டுபிடிக்காம அவங்க சொந்த ஊருக்கு திரும்ப போயிடணும். அப்ப சுத்திடுறேன். ரேட் எவ்வளவு? ரேட்டா? அவங்க நடிக்கிற சம்பளத்தை சொல்றாங்கடா. உனக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன். வெளியே வா, வெளியே வா. ஓம் தாத்தா, சீனா கூனா, பிரபு, இங்கே குழு குழு கூழ் கிடைக்குமா? இது மானிடம் சாப்பிட முடியும் தானே? கண்டிப்பா கிடைக்கும். கொண்டு வர சொல். இப்படியே நம்ம சாப்பிட்டு கொண்டிருந்தால் பிரம்மச்சோடி எப்படி தேடுவது? பிரம்மச்சூடியா? அது கிடைக்குதா? வெங்காயம். வெங்காயம் என்றால் பூலோகத்தில் பெரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்திக் கொண்டே இருந்தார். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? அவரை நான் அப்பொழுதே மேலோகத்துக்கு பிடித்துக் கொண்டு வந்து விட்டேனே. எதற்காக? அவருடைய கொள்கையை யாரும் பரப்பவில்லை. பின்னால் பேசுவது, கட்சி விட்டு கட்சி மாறுவது. அதனால் பூலோகத்தில் வாழ எனக்கு இஷ்டமில்லை. என்னை பிடித்துக் கொண்டு போய்விடு என்று சொன்னார். நான் பிடித்துக் கொண்டு வந்து விட்டேன். அவர் கணக்கு முடிந்து விட்டதா? நான் அவரை பிடிக்கும் பொழுது 1 வருடம் 6 மாதம் 3.25 நாள் பாக்கி இருந்தது. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்து விட்டேன். இப்படி நீங்கள் பிடித்துக் கொண்டால் நம் பிரமாவுக்கு என்ன கணக்கு சொல்வது? நீ பொய் கணக்கு எழுது. நான் போய் கணக்கா? பூலோகத்தில் எழுதும் பொழுது மேல்லோகத்தில் எழுத கூடாதா? துணிந்து எழுது. அப்ப வாங்க போலாம். முடியாது. நான் குழு 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 சாப்பிட்டு விட்டுத்தான் வருவேன். தாத்தா, வேற எஸ் மேடம். உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ்ல எல்லா வெரைட்டியும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். என்னமா? அது உங்க பேர் என்ன? யமன். என் பேர் சித்திரகுப்தன். உன்னை கேட்டார்கள்? இல்ல. காமெடியான பேரு. உங்க ஊர் இது? யமபுரம். ஓ, சமயபுரம் பக்கத்துல இருக்க அதுவா? அப்படி வைத்துக் கொள்ளலாம். எங்க தங்கி இருக்கீங்க? மரத்தடியில். உன்னை கேட்டார்கள்? இல்லை. சில நாட்கள் மரத்தடியில், சில நாட்கள் சுவத்தடியில், சில நாட்கள் சாக்கடைக்கடியில். ஐயோ பாவம், குளிர் அடிக்காதா? அடிக்கும். என் வீட்டுல வந்து தங்குறீங்களா? அங்கே வந்தால் அடிக்காதா? ஆஹா. அப்படியானால் வருகிறேன். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. என் பேரு ஜில் ஜில் ரோஜாமணி. ஜில் ஜில் ரோஜாமணி. உங்கள் வீட்டிலே குழு குழு கூழ் இருக்கா? குள்ளு குள்ளு கூலா? அப்படின்னா? இவர் சாப்பிடுறாரே அதேதான். இது ஐஸ்கிரீம் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. தூம் தாத்தா, இப்பொழுதே போகலாமா? வாங்க போலாம். டேய், எங்கே வருகிறாய்? இதில் மட்டுமே கூட்டு பிடிக்காது.
நான் ஜில் ரோசாவோடு சேர்ந்து ஓய்வெடுக்கிறேன். நீ போய் புஸ்தகத்தை தேடு. புத்தகத்தை நான் தேடுவதா? ஆமாம். நான் மட்டுமா? ஆமாம். இது அநியாயம், அக்கிரமம். டேய், இப்ப என்னன்ற நீ? நீங்க மட்டும் போகணும்னு சொன்னா. கம்பன் மூடிட்டு உட்கார்றா. ஜில் போலாமா? இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இப்ப யமனு கெட்டதும் பெண்ணாலே. ஒண்ணுமே புரியல உலகத்திலே, என்னமா நடக்குது, மர்மமா இருக்குது. மானிடா, நீல், உனக்கு என்ன புரியவில்லை? நான் யார் என்று புரியவில்லை, நீ யார் என்று புரியவில்லை, நாம் எங்கிருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம் என்றே புரியவில்லை. மேலோகத்துல இருக்க வேண்டிய கேசலாம் பூலோகத்துல எலும்பு கூட தெரியுது. ஆமா, நீ ஊரு புதுசா? நீ ஊருக்கு புதுசா? மானிடா, நான் பூலோகத்துக்கே புதுசுதான். பூலோகத்துக்கே புதுசா? கவர் குடிச்சிருக்குதான் வளர. நீயா? உணரவில்லை. நான் மேலோகத்தில் கணக்கு எழுதும் போது என் கணக்கு நோடை துளைத்து விட்டேன். நீ எங்கேயாவது பார்த்தாயா? பெரிய சித்திரகுப்த அந்த கணக்கு புக்கு கிடைக்கலன்னா இந்த பூலோகத்துல யாருமே சாக மாட்டேன்னா. பாரு, நானே சாராய பாட்டில் காணும் தேடிட்டு இருக்கிறேன். சித்திரகுப்தனா? பெரிய சித்திரகுப்தன். ஐயா, நான் உண்மையிலேயே சித்திரகுப்தன் தான். பாரு, போதை தெளிஞ்சு உன்னை கடிச்சு கொதறதுக்குள்ள நீ இங்கே இருந்து ஓடி போயிடு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் வந்த பிறகும் அந்த பொண்ணுக்கு லுக்கு விட்டு கை காட்டிட்டு இருப்பேன். அபச்சாரம், அபச்சாரம். நான் பெண்ணை பார்க்கவில்லை. பின்ன எதை பார்த்த? அதை பார்த்தேன். இந்த வரட்டியவா? மாட்டுச்சாணம். ஈரமா இருந்தா தான் சாணம், காஞ்சி போனா வரட்டி. இல்லங்க, மாட்டுச்சாணம் தான். ஏய், இவன் என்ன நம்மள கேனைய நினைச்சானா? ஒன்னு எடுத்து வாயா. இப்ப கவனி, இவனை பின்ற பாரு. இது பேர் வரட்டி. மாட்டுச்சாணம் இல்ல, இது பேர் வரட்டி. இல்ல இல்ல, மாட்டுச்சாணம் தான். சரி, மாட்டு சாணமாவே இருக்கட்டும். இதுல என்னையா உனக்கு சந்தேகம்? இல்லை, மாடு சாதாரணமாக தரையில் தான் சாணம் போடும். இந்த கம்பி மேல் தாண்டி சுவர் மேல் ஏறி அதுவும் வட்ட வட்டமா போட்டிருக்கே, அதான் எப்படி முடியும்? ஏய், இவன் நம்மள உண்மையிலேயே கேனைய நினைச்சிட்டாயா? வாயை திறக்காத, மொத்த சிட்டியும் தெரியும். ஆமா, இது என்ன வேஷம்? இது லேட்டஸ்ட் எங்க ஊர்ல. ஓ, எந்த ஊரு உங்க ஊரு? எந்த ஜில்லா? ஜில்லா. உங்க ஊருக்கு போறதுக்கு எந்த பஸ் ஏறணும்? நம்ம பஸ்ல ஏற வேண்டியது இல்ல, பஸ் நம்ம மேல ஏற போயிடலாம். டேய், வந்ததுல இருந்தே பாக்குறேன், உன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்குது. நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை எங்க இருந்து ஓடிடு. இல்ல இல்லனா நான் ஓடிடுவேன். அபௌட் டன். ஜில் ஜில் போயிட்டாரு. ஜில் 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 ரோஜாமணி, என் குருநாத ஊட்டாண்ட கூட்டி பண்ணி எங்க? டேய் சிக்கு, பிரபு, என்ன இந்த உடை? நியூ ஃபேஷன். ஹவ் இஸ் இட்? சாப்பிட்டாக்குற இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுறீங்க. ஹிந்தி கூட பேசுவேன். அமரா தோஸ்த் ஜில் ஜில். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க 2 நாளைக்கு புக்க தேடுங்க, நான் ரோசாட்ட இங்கிலீஷ் கத்துக்கிறேன். ஏய் குரு துரோகி, பூலோகத்துல இருக்கிறங்கிற தைரியத்துல பேசுறியா? இந்த துரோகத்துக்கு நம்ம ஏரியாவில என்ன தண்டனை தெரியுமா? பிரபு, தெரியும் பிரபு. என்ன செட்டில போட்டு வறுத்துருவாங்க. ஏற்கனவே எண்ணெய் சட்டியில வறுத்து தீஞ்சு போன மாதிரி தாண்டா இருக்கும் மூஞ்சி. 2 ஸ்டெப் பேக், கம் ஃபார்வர்ட். ஃபியூச்சர் புக்க தேடி போனே, என்னடா ஆச்சு? போராடம்லாம் பைத்தியக்காரனா வந்து மாட்றான். நீங்களும் பொறுப்பு இல்லாம குளு 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 சிலு சிலு ரோஜான்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் லைஃப் என்ஜாய் பண்றது உனக்கு பிடிக்காதே, புலம்பி தீத்திருவிய. சரி கிளம்பு, 2 பேரும் தேடலாம். மச்சான், என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? நீங்க இல்லன்னா எனக்கு போர் அடிக்கும். இல்ல ஜில்லு, முக்கியமான பொருள் இந்த நாய் தாரவாது தான். பொருளை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கே நீங்க வீணா இப்படி அலைஞ்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க. கரெக்ட், சரியான யோசனை. டேய், நீ போய் பிரம்மச்சூடியை காணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கெட் அவுட். சரி பிரபு. சீக்கோ, எஸ் பாஸ். டேக் இட். இதுல என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கையில பெட்டியை வச்சிட்டு ஒரு கையில கதையை வச்சிட்டு ரோஜாவோட க்ளோஸா நான் கொஞ்சம் முடியல. லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்.
ஒழுங்கா கணக்கில் என்ன புலம்புற? சும்மா புலம்பிட்டு இருந்தேன். எல்லாருமே சும்மா தான்டா புலம்பாங்க. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற இடம் மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடாத. உன்னை போட்டு நினைச்சு பொட்டி தூக்க வச்சிருவாங்க. அப்புறம் லைஃப் லாங் நீ பொட்டி தான் தூக்கணும். கவர்மெண்ட் மச்சான், அந்த ஆளை நம்பி அவ்வளவு நகையை கொடுத்து அனுப்புறீங்களே, எவனாச்சும் ஜூட்டு விட்டா எங்க ஊர் ரொம்ப மோசம். இல்ல ஜில்லு, என் கண்ணுக்கு சீனா கூரா கண்ணுக்கு மட்டும்தான் அது நகையா தெரியும். மத்தவங்க யாரு பார்த்தாலும் அது எருமச்சாணியா தான் தெரியும். நீங்க கில்லாடி மச்சான். சார், என்னையா வேணும்? கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் சார். ஒருத்தன் பல் செட்டை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். நீ என்ன டபரா செட்டை காணாம போட்டியா? இல்ல சார், புக்கு சார். செக் புக்கா இல்ல செக்ஸ் புக்கா? பிரம்மச்சோடிங்கிற புக்கு சார். பிரம்மச்சோடியா? எங்க தொலைச்ச? காணத்துல. அட பாவி, நீயா? வானத்துக்கு எதுக்கியா போன? வானத்துல ஒரு மீட்டிங். வானத்துல மீட்டிங்கா? ரங்கநாதன் இவன் தான் நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிட்டானா? அடிக்கடி மீட் பண்ணி டார்ச்சர் கொடுக்கறானே. ஏமன், இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணும் இல்ல. நான் இத கேக்கல. இதுல என்ன மேன் இருக்கு? அத்தனை நகை சார். ரத்னங்கள் பதிச்ச ஆபரணம், வைரம் பதிச்ச கிரீடம், மாணிக்கம் பதிச்ச கங்கணம், இப்படி விலை மதிக்க முடியாத நகை இருக்கு. போய் உட்காருன்னு சொன்னேன். வைரத்துக்கும் வரட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம என்ன கேணையே நினைச்சிட்டானா? இப்ப கவனி. ஆமா, போலீஸ்ல புகார் கொடுக்கிற அளவுக்கு அந்த புத்தகம் அவ்வளவு முக்கியமானதா? கரெக்ட் சார். யார் உயிரை எப்ப எடுக்கணும்னு அந்த புக்ல இருக்கு சார். ஏயா, தீவிரவாதிகளே என் பேரை கேட்டா திருத்துன்னு முழிப்பானுங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? இட்லி ஸ்டே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறானே, இவன் பேக்ரவுண்டே கொஞ்சம் கூட புரியலையே. ஆமா, செத்து போறவங்க பேரெல்லாம் அந்த புக்ல இருக்கும்னு சொல்றியே, அதுல என் பேரு இருக்குமா? அநேகமா முத பேரே உங்க பேர் இருக்கலாம். என்ன ஜில் ஜில், இது மாதிரி 3 சாப்பிட்டா தான் எனக்கு பசி அடங்கு. நீ ஒண்ணே ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்க. இதையே சொல்லி டென்ஷன் பண்ணாத, ஓடி போயிரு. கோச்சிக்காதீங்க பாவா, உங்களை விட்டு போனா எனக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் நஷ்டம் ஆகும். என்ன? ஒண்ணு இல்ல, இன்னும் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். என்ன பெருசு குளிருதா? 4-5 நாளா சொல்லிக்கிறேன். தொழிலால சாப்பு வரல. அந்த எம வந்து என்ன கோட்டிக்கிட்டு போக மாட்டேங்கிறான். நான் இல்ல, இவன். என்னம்மா இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தா நாங்களாம் சாப்பிட மாட்டோமா? எனக்கு இல்லையா? அன்னைக்கு ஐஸ்கிரீம் கடையில் அடிச்ச மாதிரி இருக்கிறானே. பாவா, அந்த பொறுக்கி பசங்க என் கைய பிடிச்சு இழுக்கிறாங்க, என்னன்னு கேளுங்களேன். நான் கேட்க மாட்டேன் போ. நான் கேட்ட குழுகுல ஐஸ் வாங்கி கொடுக்கல. ஐயோ, சண்டை போட இதுவா நேரம்? நான் 10 வாங்கி தரேன், போய் கேளுங்க. 10 வாங்கி தருவியா? எங்க இந்த நாய்ஸுங்க? டேய், மரியாதையா ஓடி போயிருங்க. ஏய், நீ என்ன ஃபிகருக்கு பாடி கார்டா? இதுல ஐஸ்கிரீம் வேற.
இது ரேஷன் கடை மாதிரி வரிசையா வந்து உழுவுறீங்க? ஒருவேளை லேட்டஸ்ட் அங்க பிரதர்ஷனமா? இல்ல நைனா, நம்ம ஏரியாவுக்கு பூச்சா ஒரு தாடா வந்துக்கிறான். அவன் தான் இப்படி ஒரு பொட்டி போட்டு எடுத்துட்டான். ஐயோ, நம்ம பேட் பேட்சோட மோதிரம் யாருடா அவன்? அவன் கதை வச்சுக்கிறானேண்ணா. கதை வச்சிருந்தா படம் எடுக்க சொல்றா. அதெல்லாம் நைனா, தீபன் கையில வச்சிருப்பான கதை. ஃபைட் கதை. ஃபைனலா நான் டிசைட் பண்ணிட்டேன்.